உலகளாவிய கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றத்தின் ஒரு பகுதியாக சீனாவிற்கு செல்ல வேண்டிய ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் தற்போது இந்தியாவை நோக்கி திரும்பியுள்ளன. அக்வா டைட்டன் என்ற மாபெரும் ரஷ்ய எண்ணெய் கப்பல் ஜனவரி இறுதியில் பால்டிக் கடல் துறைமுகத்திலிருந்து கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு சீனாவின் ரிலாவ் துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆனால் மார்ச் மாத பாதியில் தென் சீனக்கடல் பகுதியில் வைத்து அந்த கப்பல் திடீரென தனது திசையை மாற்றிக்கொண்டு இந்தியாவின் மங்களூரு துறைமுகத்தை நோக்கி விரைந்து வருகிறது. இது மார்ச் 21 அன்று மங்களூரு வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. சமீபத்திய வாரங்களில் மட்டும் சீனாவிற்கு செல்ல வேண்டிய குறைந்தது 7 ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் நடுவிலேயே தங்களது பயண திசையை மாற்றிக்கொண்டு இந்தியாவிற்கு திரும்பியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதேபோல் கஜகஸ்தான் நாட்டு எண்ணெயை சுமந்து சென்ற ஜௌஜௌ எண் என்ற மற்றொரு கப்பலும் சீனாவிற்கு பதிலாக இந்தியாவின் சிக்கா துறைமுகத்திற்கு திருப்பப்பட்டுள்ளது. ரஷ்ய எண்ணெய் திடீரென இந்தியாவை நோக்கி திரும்புவதற்கு பின்னால் ஒரு முக்கிய ராஜதந்திர காரணம் உள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி வரும் போரினால் ஹார்முஸ் நீர்ச்சந்தி முடக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகளவில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியாவிற்கு மட்டும் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்க அமெரிக்க நிதித்துறை தற்காலிக அனுமதி வழங்கியுள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த அனுமதி கிடைத்த ஒரே வாரத்தில் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் சுமார் 30 மில்லியன் பேரல் ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்கியுள்ளன. இதன் மூலம் ரஷ்ய எண்ணெயை வாங்கும் உலகின் மிகப்பெரிய நாடாக இந்தியா மீண்டும் உருவெடுத்துள்ளது. புள்ளி விவரங்களின்படி கடந்த மாதம் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா நாளொன்றுக்கு 2.7 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்துள்ளது. இது சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட 1.76 மில்லியன் பேரலை விட அதிகம். முன்னதாக அமெரிக்காவின் அழுத்தத்தால் இந்தியா ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை குறைத்தபோது அந்த இடத்தை சீனா பிடித்துக் கொண்டது. ஆனால் தற்போது இந்தியா மீண்டும் சந்தைக்குள் தீவிரமாக இறங்கியுள்ளதால் சீனாவை விட இந்தியாவிற்கு முன்னுரிமை அளிக்க ரஷ்யா முன்வந்துள்ளது. இந்திய நிறுவனங்கள் நல்ல விலையை வழங்குவதாலும் தேவை அதிகமாக இருப்பதாலும் கடலில் சென்று கொண்டிருக்கும் கப்பல்கள் கூட தனது திசையை மாற்றிக்கொண்டு இந்திய துறைமுகங்களை நோக்கி வருகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை இது ஒரு நெருக்கடி காலத்தில் எடுக்கப்பட்ட மிகச்சிறந்த பாதுகாப்பு நடவடிக்கையாக கருதப்படுகிறது. ஹார்முஸ் நீர்ச்சந்தி முடக்கப்பட்டதால் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரவேண்டிய எண்ணெய் விநியோகம் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளானது. ஆனால் ரஷ்யாவிடமிருந்து வரும் எண்ணெய் பால்டிக் மற்றும் கருங்கடல் வழியாக வருவதால் அந்த பாதையில் ஈரானால் தடையை ஏற்படுத்த முடியாது. இதன் மூலம் இந்தியா தனது எரிசக்தி விநியோக பாதையை மாற்றியமைத்து நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளது. இது வளைகுடா போரினால் இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பெருமளவு குறைத்துள்ளது. இந்த மாற்றத்தின் பின்னணியில் உள்ள அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. வளைகுடா பகுதியில் ஒரு பெரிய போரை அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கும் வேளையில் இந்தியாவை ஒரு கூட்டாளியாக தக்க வைத்துக் கொள்ள அமெரிக்கா விரும்புகிறது. அதனால்தான் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க இந்தியாவிற்கு அனுமதி வழங்கியுள்ளது. ரஷ்யாவை பொறுத்தவரை தேங்கிக் கிடக்கும் தனது எண்ணெயை வாங்க ஒரு பெரிய நாடு கிடைத்துள்ளது. சீனா தனது தேவையை பூர்த்தி செய்ய தேவையான சேமிப்புகளை வைத்துள்ளதால் இந்த மாற்றத்தை அது தற்காலிகமாக பொறுத்துக் கொள்கிறது. இந்த உலகளாவிய போட்டியில் இந்தியா தனது நலன்களை காக்க மிக நுட்பமான காய்களை நகர்த்தி வருகிறது. போர்கள் வர்த்தக பாதைகளை மாற்றும் இந்த நேரத்தில் இந்தியா தனது பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதில் பெரும் வெற்றியை பெற்றுள்ளது.